அது பதி என்பது முதன்மை நிலையில் இருக்கிற வழிபாட்டு தலம். பிறகு இரண்டாம் நிலையில் இருக்கிற வழிபாட்டு தலம் என்பது நிழல் தாங்கல் என்று சொல்லப்படுகிற சிறிய அமைப்பு. அப்போ இந்த கோயிலுக்குள்ள யார் வேணாலும் போகலாம், யார் வேணாலும் வழிபடலாம். இந்த கோயிலில் சாமி இருக்காது, உருவச்சிலை கிடையாது, ஒரு கண்ணாடி இருக்கு. கண்ணாடியை பார்த்து நீங்கள் வழிபட்டு விட்டு வந்து விடலாம். ஆகையினால் நீங்கள் இன்னொருவரை கும்பிடவில்லை, உங்களையே கும்பிட்டுக் கொள்கிறீர்கள். கண்ணாடி தான் இருக்கு. தீப தூப ஆராதனைகள் கிடையாது, சப்பரம் கிடையாது, தேர் கிடையாது, பூசாரி கிடையாது, நடனம் ஆடுவதற்கு தாசி பெண்கள் கிடையாது. அச்சிகள் என்று மலையாளத்தில் ஆட்களை வேலைக்கு வைத்து அவர்களெல்லாம் கொடூரமாக எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணியிருக்காங்க. இவர் சொல்றாரு, தாசி பெண்கள் பம்பை, பரத்தை, பகட்டு, கைகாட்டு. கைகாட்டுனா அபிநயம் பண்றது. இதெல்லாம் எனக்கு வேண்டாம். ஏன் வேண்டாம்? ஏன் வேண்டாம் என்றால், நம்பூதிரி மங்கையரை எனக்கு ஏவல் செய்வதாக, அதாவது எனக்குன்னா இறைவனுக்கு, நாராயணனுக்கு ஏவல் செய்வதாக சொல்லிக்கொண்டு உள்ளே வேலைக்கு சேர்த்து வைத்துக்கொண்டு தன்னுடைய பாலியல் தேவைக்காக அவளை சுரண்டுகிறான். அவர் சொல்றாரு, இன்னைக்கு கான்டெக்ஸ்டுக்கு வருது பாருங்க, அவர்கள் ஒத்து பொருந்தி இருந்தாலும் இந்த வேலையை எங்க செய்யறது? கன்சென்சுவல் செக்ஸ்னு சொல்றாங்கல்ல இன்னைக்கு. என்னங்க, என்ன நான் வந்து தப்பாவா செஞ்சு விட்டேன், கற்பழிச்சு விட்டேனா? ஒத்துக்கிட்டு தானே போனோம், கன்சென்சுவல் செக்ஸ் தானே அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா? அது இல்லப்பா பிரச்சனை, சுரண்டுனியா இல்லையாங்கிறது தான் பிரச்சனை. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ற, அப்புறம் கன்சென்சுவல்னு சொல்லிக்குவ. அதை நம்பூதிரி செஞ்சான். நம்பூதிரி செஞ்சதுனால பூசாரின்னு ஒருத்தனை வச்சா, தாசி பெண்ணு நடமாடுறதுக்கு ஒருத்திய வச்சா இந்த சேட்டையெல்லாம் நடக்கும். ஆகையினால இது கிடையாது, இது எதுவும் கிடையாது. விழுந்து கும்பிடக்கூடாது, ஆராட்டு கிடையாது, குளத்துல கொண்டு போய் குளிப்பாட்டிட்டு வர்றேன் அதெல்லாம் கிடையாது, சொரூபமே கிடையாது, உருவமே இல்லை, அப்புறம் என்னத்தை கொண்டு போய் குளிப்பாட்டுவார்? இல்லை. காணிக்கை கிடையாது, காசு போடக்கூடாது, உண்டியல்லையும் காசு போடக்கூடாது, தட்டுலையும் காசு போடக்கூடாது, தட்டே கிடையாது, ஏன்னா பூசாரியே இல்லை. இல்லை. அப்போ இங்கே எக்ஸ்ப்ளாய்டேஷனுக்கு வழியே இல்லை. அப்புறம் நாமம் வந்து தொட்டு நாமம் அப்படின்னு அவர் சொல்றாரு. நம்ம ஆளுங்க மலையாளத்து வழக்கம், நம்ம ஊர்லயாவது நம்ம கையை இப்படி நீட்டினோம்னா இப்படி போடுவான் விபூதியை. மலையாளத்தில் இலையில வச்சு அப்படி தூக்கித்தான் போடுவான். சும்மா கையில் கொடுத்தா கை ஒருவேளை நம்ம டபக்குன்னு இப்படி பிடிச்சிட்டோம்னா, அவன் விபூதி கூடையில நம்ம கபக்குன்னு கையை பிடிச்சிட்டோம்னா, அதனால அப்படி ஏதாவது ஆக்சிடென்டலாக பண்ணிடுவாங்களோன்னு மலையாளத்தில் ஒரு வாழை இலையில வச்சு அந்த வாழை இலையில கொஞ்சம் சந்தனத்தை வலிச்சு வச்சு அப்படி தூக்கி போடுவான். நம்ம அப்படி பிடிச்சிக்கணும். நம்ம காசு போடும்போது அப்படி தூக்கி தான் போடணும், கையில் கொடுக்க முடியாது, கைப்பற்றுரும். ஆகையினால இப்படியெல்லாம் இருந்த சூழ்நிலையில் தொட்டு நாமம் வைக்கிறது அப்படின்னு சொல்றாரு. விபூதியோ குங்குமமோ சந்தனமோ எது கொடுத்தாலும் அவன் கையில் கொடுப்பதில்லை, அவனுடைய நெற்றியை தொட்டு வைத்தல். அப்ப மூச்சு காத்து படக்கூடாது. 96 அடி தள்ளி நெல்லு, 12 அடி தள்ளி நெல்லு, 36 அடி தள்ளி நெல்லு எல்லாம் உடஞ்சிருச்சு. தொட்டு வைப்பேன், பக்கத்துல வா, தொட்டு வைப்பேன். அது ஒரு தீபம் மாதிரியாக அந்த நாமம் இடப்படும். நம்ம பெருமாள் கோயிலில் போடுற நாமம் மாதிரி இல்லை. அப்புறம் முத்திரி கிணறு என்று ஒரு கிணறை தன்னுடைய நிழல் தாங்கல்கள், பதிகள் எல்லாவற்றையும் உருவாக்க சொல்லுகிறார். முத்திரி கிணறு என்பது விடுதலை கிணறு. எல்லாரும் அதில் தண்ணீர் சேர்ந்தலாம், எந்த சாதிக்காரரும் வந்து அதில் தண்ணீர் அருந்தலாம். அப்படி ஒரு திறப்பை இவர் உருவாக்கிய போது ஒடுக்கப்பட்ட சாதியினரை எல்லாம் இவர் கூவி அழைக்க வேண்டிய அவசியமே உருவாகவில்லை, அவர்களாகவே வந்து விட்டார். அப்ப இந்த திரட்சி என்பது நடந்து விட்டது. பிறகு இவர் சொல்லுகிறார், வன்முறை கூடாது, நமக்கு இது கொள்கை, ஆனால் இந்த கொள்கையை செய்வதற்காக நீங்கள் வன்முறை செய்ய வேண்டாம் என்று சொல்லுகிறார். முழு நீளமாக வேட்டி அணியுங்கள், தலைப்பாகை கட்டுங்கள், சன்னல் வைத்து வீடு கட்டிக் கொள்ளுங்கள், ஒரே தெருவில் வீடு கட்டுங்கள், ஒரே மாதிரியான அமைப்பில் சீராக வீடு கட்டுங்கள், மறவாமல் எல்லா வீடுகளிலேயும் திண்ணை வையுங்கள் என்றெல்லாம் சொல்லுகிறார். நீங்க பார்க்கணும், குப்பை காய்ச்சா குப்பை மாதிரி கிடக்கிற வீட்டுக்கு ஒரு வரி வாங்கின காலம் போக இவர் வீடு கட்டி கொண்டிருங்கள் என்று சொல்லுகிறார். பிறகு எல்லா நிழல் பதிகளிலேயும் அன்னதானம் செய்விக்கிறார். ஊட்டுப்புறை என்பது பிராமணர்களுக்கு மட்டும் அன்னதானம் செய்விக்கிற இடமாக இருந்தது. ஆனால் நிழல் தாங்கல்களில் யாரும் வந்து உணவு உண்டு விட்டு போகலாம்.
நம்பிக்கை உள்ளவன், நம்பிக்கை இல்லாதவன், ஐயா வழியை சேர்ந்தவன், பிற வழிகளை சேர்ந்தவன், யாராக இருந்தாலும் அங்கே வந்து உணவு உண்டு விட்டு போகலாம். அப்ப தர்மம் அழிஞ்சு போயிடாதா அப்படின்னா, தர்மம்னா என்ன அப்படின்னு இவர் கேட்டுட்டு, தாழ கிடப்பாரை தாங்குவதே தர்மம் என்று தர்மத்திற்கு இவர் வரையறை சொல்கிறார். அவனுடைய தர்மம் என்ன? வருண தர்மம் என்ன? உயர கிடப்பாரை இன்னும் உச்சத்திற்கு தூக்குவதே தர்மம். இவருடைய வரையறை என்ன? தாழ கிடப்பாரை இன்னும் தாழ்ந்து விடாமல் தாங்குவதே தர்மம் அப்படின்னு இவர் சொல்றாரு. இவ்வளவுதான். அப்ப ஐயா வழி என்பது தனி வழி. கிறிஸ்தவத்தை தழுவல. கிறிஸ்தவத்தை ஏன் தழுவல? கிறிஸ்தவத்தோடு ஊடாட்டங்கள் எல்லாம் இருந்திருக்கின்றன. கிறிஸ்தவத்தின் மேல் விரோதம் ஒன்றும் கிடையாது. ஆனால் இவருக்கு ஒரு கருத்து இருந்திருக்கிறது. அது இன்னொரு மத நிறுவனம். எப்படி இங்கே இருந்த மத நிறுவனம் சிலவற்றை எல்லைப்படுத்தி கட்டுப்படுத்தி என்னுடைய எல்லைக்குள் நீ நில் என்று சொன்னதோ, அதை போலவே இன்னொரு நிறுவனமும் செய்யாது என்பதற்கு என்ன உத்தரவாதம்? அது செய்திருக்கிறது, செய்யும். அது நிறுவனத்தினுடைய இயல்பு. ஆகையினால் அந்த நிறுவனத்திற்குள்ளேயும் போக வேண்டாம். அந்த நிறுவனமும் இல்லை, இந்த நிறுவனமும் இல்லை. இது தனி வழி. இது ஒரு வழிபாட்டு மரபு. இது மதமே இல்லை. முந்தைய பேச்சில் பேராசிரியர்